வாழ்க வளமுடன். குருவே துணை. சரி, இவ்வளவு நேரம் இப்போ நம்ம எல்லாரும் ஆரம்ப கால பயிற்சியாளர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ தொடர்ந்து இது மாதிரியான பல பயிற்சிகள் உண்டு. அது இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய இப்போ ரெக்கார்டிங் ஆகுது இல்லையா? அதை பார்த்த பிறகு செய்து கொள்ளலாம் என்ற பல பார்த்து செய்து கொள்ளலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்ப அப்புறம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாது. ஏன்னா மனசுக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப பிடிக்கும். 5 மணிக்கு அலாரம் வச்சோம்னா அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டு எந்திரிக்கலாம்னு நினச்சா அப்புறம் 7 மணி தான் எந்திரிப்போம். ஏன்னா மனசு அப்படி பழக்கப்பட்டது இல்லைங்களா? அதனால் முடிந்த அளவு இப்போ எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே இணைப்பாக ஒரு தளத்தில் இணைகின்ற போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. ஒரே நிலையோட நிறைய மக்கள் ஒன்றா சேர்றப்ப என்ன ஆகும்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கிறோம். இந்த பிரபஞ்சம் அது ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும். மற்ற நேரங்களில் அந்த கனெக்டிவிட்டி பெருசாக கிடைக்காது. ஏன்னா அது மனதிற்கு மனோசக்திக்கு அந்த வல்லமை இருக்குது. அங்கங்கே கட்டாயி போயிடுது இல்லையா அந்த சேனல். அதனால் இண்டிவிஜுவலிட்டி தனித்தனியாக இருக்கும்போது அந்த கனெக்டிவிட்டி சரியாக இருக்காது. இப்போ 50 பேர் 100 பேர் இருக்கோம்னாக்கா ஒரே மனநிலையோட ஒரே நேரத்தில் ஒன்றாக கூடும்போது அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். இது ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியமானது. அதனால தான் நம்ம இந்த வகுப்பு தொடர்ந்து நம்ம திங்கள் புதன் வெள்ளி எடுக்கிறப்போ கூடுமான வரை ஆன்லைனுக்கு டைரெக்டாக அந்த டைமில் வர்றது நல்லது. இன்னும் இந்த பயிற்சியெல்லாம் முடிந்து நேரடி வகுப்பெல்லாம் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் ஜனவரிக்கு பிறகு. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கலாம். இந்த கிராமத்தில் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம வழக்கம் போல இந்த உடலை ரிலாக்ஸேஷன் மாதிரி பண்ணுறோம். அதையும் கடந்து அடுத்த நிலைக்கு நம்ம உடலுக்குள்ளாக ஊடுருவி ஒரு தொடர்பை, ஏன்னா இதுவரைக்கும் மனசு ஒன்று நினைக்கும், உடம்பு ஒன்று செய்யும், வாய் ஒன்று பேசும், இப்படி தான் பழகிருக்கு இந்த மனித குலம். அதிகமாக அப்படி தான் இருக்காங்க இல்லையா? இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகின்ற போது அது ரொம்ப பலனளிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட்றோன்னு வைங்களேன், சாப்பிடும்போது கரண்டு போச்சுனாக்கா எடுத்த சாப்பாடு இந்த பக்கம் போயிடாது, எங்கேயுமே போதும், நேராக வாய்க்கு தான் வரும். ஏன்னா பழகிடுச்சு. அந்த பழக்கத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அப்படி நிறைய நம்ம பழகி வச்சுருக்கோம். ஏகப்பட்ட பழக்கம், கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை. மனுஷனாக உருவான பிறகு அதற்கு முன்னாடி என்னென்ன ஜீவராசிகளாக நம்ம அப்படியே வந்தோமோ எல்லா ஜீவராசினுடைய பழக்கமும் நம்மள்ட்ட இருக்குங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு பையனை பிடிச்சி அப்படியே, சின்ன குழந்தைய பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருந்தான்னா விட முடியலன்னா ஒரே கடியாக கடிச்சு போடுவான். கையில் விழுந்து ஒரே கடி. அப்போ அந்த மாதிரி அந்த பழக்கம், இந்த கடிக்கிற பழக்கம் எங்கேருந்து வந்தது? இப்போ நம்மளே பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் கத்தரி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏதாச்சும் ஒரு பாக்கெட்டை இப்படி பிரித்து 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 பார்க்குறோம், பிரிக்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணுவோம்? உடனே பல்லில் கடிச்சு ஒரே இல்லை. அப்போ பல்லை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய உயிரினத்தினுடைய பண்பு நமக்குலாம் வந்துருச்சு. டூரு போயிருப்போம், நிறைய இடங்களுக்கு போயிருப்போம். ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டுறப்ப 2 குரங்கு அங்கே உட்காந்துருக்கும். அதை பார்த்தவொடனே இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அடா நம்ம ஆளு, நம்ம தாத்தா பாட்டி மாதிரி. அதை பார்த்து அது சும்மா இருந்தாலும் இவன் போயிட்டு உர் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போகிறது. அப்போ அது என்ன நினைக்கும், இது எந்த குரங்குன்னு நினச்சிக்கிறோம். அது ஏன்னா அதுக்கு மனுஷன் தெரியாது, நமக்கு தான் அது குரங்குன்னு தெரியும். அந்த குரங்குக்கு நாம் மனுஷன் தெரியாது. இது ஏதோ ஒன்று போல இருக்கு, நம்ம மாதிரி குரங்கு போல இருக்குன்னு அதை நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கும். இப்படி இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம படித்து வச்சுருக்கோம். இன்னும் 40 வயசில் கூட குழந்தையாக இருக்கக்கூடியவர்களும் உண்டு. ஒரு குழந்தையில ஒரு 5 வயசு 6 வயசு அறிஞர்களும் உண்டு. அப்படி இருக்கு இல்லையா? சிவவாக்கியர் சின்ன வயசுலே மகானானார். அப்படியெல்லாம் இருக்கு. நண்பர்களே, இந்த நம்மளுடைய மனித பிறவி என்பது
ரொம்பவும் அரிதானது இல்லைங்களா? மனித பிறவி என்பது ரொம்பவும் அரிதானது. அரியது கேட்கின் வரிவடி வேலோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஔவையார். சொல்லி வரையில அரிது அரிது மானிடராய் மானிடர் ஆதல் அரிது. மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வாழிய வாமே. இப்படி சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். மனுஷனா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்மள சில பேர் அப்பப்போ அந்த சலிச்சுக்குவாங்க வாழ்க்கைய. நான் ஏன் தான் பொண்ணா பிறந்தனும், இவ்வளோ கஷ்டம் மனசுல ஓடும். சொல்லலாம்னா கூட நான் ஏன் தான் மனுஷனா பிறந்தனும், நான் ஏன் தான் இங்க வந்து வாழ்க்கப்பட்டனும், நான் ஏன் தான், எனக்கு ஏன் தான் இந்த இது கிடைச்சது, இப்படி நிறைய சலிச்சுக்குவாங்க. ஆனாலும் இந்த மானிட பிறவி என்பது ரொம்ப 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 ரேர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிற உயிரினங்களுக்கும் நமக்கும் நிறைய வேறுபாடு இருக்குங்க. பிற உயிரினத்துக்கும் நமக்கும் நிறைய வேறுபாடு. அது காலையில எந்திரிச்சு எந்த வேலைக்கும் ஓட தேவையில்ல, பிள்ளைக்கு சம்பாரிச்சு வைக்க தேவையில்ல. இப்படி அவங்க. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு நிறைய இருக்கு இல்லையா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த புரிதலெல்லாம் ஒரு மனிதனுக்கு வரணும்னு சொல்றாங்க. இந்த மானிட பிறவி என்பதே ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடைச்சாலும் எல்லா குறையும் நீங்கி வருவதும் அரிது. அதுலயும் தானமும் தவமும் நயத்தல் அரிது. எப்படி சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயம். ஆக இந்த வாழ்க்கைய ஒரு நல்ல முறையில வாழணும் அப்படின்னாக்க சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் புரிதல் இருக்கு, இல்லாம இல்ல. எல்லாருக்குள்ளேயும் ஞானம் என்பது உண்டு. எல்லாருக்குள்ளேயும், எல்லா ஜீவனுக்குள்ளேயும் இறைவனே இருக்கின்றான். வெளிப்படுவது முன்ன பின்ன இருக்குது, புரிதல் முன்ன பின்ன இருக்குது. எல்லா உயிர்களும் மதிப்பு மிக்கவை. எந்த உயிரும் ஒண்ணுக்கு ஒண்ணு குறைந்தது இல்லை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவ இன தோற்றத்திற்கும் ஒரு என்ன ஒரு விஷன் இருக்கு. இப்போ ஒரு கருவேப்பிலை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவேப்பிலை இருக்கு. அதை பறிச்சு கொண்டாந்து குழம்புல போட்டு சாப்பிடுறோம். அது நம்ம சமையல் பண்பாட்டில் இருக்கிறது. ஆனால் பாருங்க, இந்த கருவேப்பிள்ளையில் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா கால்சியம் நிறைய இருக்கு, கண்ணுக்கு நல்லது, அது கணையத்துக்கு நல்லது, கல்லீரலுக்கு நல்லது, மண்ணீரலுக்கு நல்லது, இப்படி பல நல்லதுகள் உண்டு. அதுல கருவேப்பிலை மட்டும் இல்ல, உண்ண தகுந்த எல்லா கீரைகளுக்குமே ஒரு பண்பு இருக்கு. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் தோன்றதுக்கு முன்னாடி நிறைய உயிரினம் இல்லையா? பஞ்சபூதங்கள் வந்தது. பஞ்சபூதங்களுக்கு அடுத்து அப்படியே நீ இதுலேருந்து தாவரம், தாவரத்திலேருந்து புழு பூச்சிகளாகி, பறவையினங்களாகி, ஊர்வனவாகி, நடப்பனவாகி, இப்படி 5 அறிவு. நமக்கு எத்தனாவது அறிவு? 6 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவுன்னு தானே சொல்றாங்க. சரி, அது என்னென்னு கேட்டா எத்தனை 5 அறிவுன்னு சொல்றாங்களே, 6 அறிவுன்னு சொல்றாங்களே, அது என்ன ஒரு லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டா மேலைங்களையும் முடிச்சிருவான். சொல்ல தெரியாது. 6 அறிவு படைத்த மனிதன் தான், ஆனால் சொல்ல தெரியாது. தனக்கு 6 அறிவு இருக்குங்கிறதே அவனுக்கு முதல்ல தெரிய மாட்டேங்குது. இதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா வெளியில உள்ளதெல்லாம் இவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். பக்கத்து வீட்டில் என்ன பண்றான், அந்த கம்பெனியில் என்ன பண்றான், இவன் எவ்வளவுக்கு ஆர்டர் எடுத்திருக்கான், இப்படி அந்த கடையில என்ன மாதிரி ட்ரெஸ் இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைய கேட்டா அந்த ஒரு 10 கடை இருக்கும், ஃபேன்சி கடை.
அதில் அந்த கடையில் தான் அந்த பென்சில் வாங்கணும்னு சொல்லும். அந்த அளவுக்கு அது இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கும் இந்த சின்ன பிள்ளை. எல்லாம் கம்யூனிகேஷன், அவ்வளோ கம்யூனிகேஷன் வச்சுருக்குங்க. இப்படி எல்லாத்தையும் பற்றி வெளியில் தெரிஞ்சு 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 இன்ஃபர்மேஷனை சேர்த்தவன் தன்னை பற்றி கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுப்பானாக்க ஒரு 10 வரிக்கு மேலே அவனால் சொல்ல தெரியலை. 10 வரிக்கு மேலே சொல்ல தெரியலை. ஸோ என்ன காரணம்? தன்னை பற்றிய ஒரு சிந்தனை இவனுக்கு வந்து வருவது குறைஞ்சி போச்சு. ஏன்னா வெளியிலே டைவர்ஷன் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ அந்த சிந்தனை வரணும். அந்த சிந்தனை வரும்போது தான் இவனை பற்றி சரியாக விளங்கி கொள்ள முடியும். இவனை பற்றி சரியாக விளங்கி கொண்டால்தான் நான் இந்த மனித பிறவியினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு, தொழில் இருக்கு, உறவுகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, கடமை இருக்கு, எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு வரணும். அந்த கருவேப்பில்லை இந்த மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அது வந்துருச்சு. 1000 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. இன்னைக்கு மனிதன் வருவான், இவனுக்கு சாப்பாட்டில் இந்த கருவேப்பில்லை வேணும், அது இவனுக்கு இந்த இந்த கண்ணுக்கு நல்லது, இல்லை இந்த சத்தை கொடுக்கக்கூடியது, இந்த உணவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு இயற்கை என்னைக்கோ ஒரு தீர்மானத்தை போட்டு என்ன பண்ணிடுச்சு, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதை உண்டாக்கிடுச்சு. உண்டாக்கிட்டு இன்னைக்கு இவன் எடுத்து போடுறான் சாப்பாட்டில். இப்போ அந்த கருவேப்பில்லை வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இதை வந்து மிஷன் சொல்லுவாங்க, மிஷன். சரிங்களா? ஸோ அது என்னைக்கு அந்த சட்டியில் விழுந்து அது உணவாக மாறுதோ மிஷன் கம்ப்ளீட்டட். அப்போதான் அந்த மிஷன் முடியுது, அதனுடைய மிஷன். அந்த ஒரு ஓரின, அதாவது அந்த ஒரு உயிருக்கு, ஒரு அறிவு தாவரத்துக்கே இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு மிஷனை வச்சிருக்கக்கூடிய இந்த இயற்கை அல்லது இறைவன் அல்லது கடவுள் எது வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சுப்ரீம் சோல், சுப்ரீம் பவர், எனிதிங் எல்ஸ், அந்த ஒரு ஜீவனுக்கு, ஒரு அறிவு ஜீவனுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த இயற்கை 6 அறிவு படைத்த இந்த மனிதனுக்கு எவ்வளவு வச்சிருக்கும்? முதல்ல எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு இருக்கணும்? நிச்சயமா இருக்கும், இல்லாம இருக்காது, நிச்சயமா இருக்கும். மனுஷன் வர்றதுக்கு முன்னாடியே இவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இங்கே உருவாக்கி வச்சிருக்கு இந்த இயற்கை. இவன் வந்த பிறகு என்னைக்கு நாக்கில் தேனை தடவப்பட்டதோ, குழந்தை பிறந்தவுடனே அம்மாவோ தாத்தாவோ யார் பக்கத்தில் இருக்காங்களோ தேனை நாக்கில் தடவை இன்னையிலேருந்து நீ நாக்கில் வாழு, சாப்பாட்டில் இவன் ஏதோ நல்லதுன்னு நினச்சிட்டு இங்கே டேஸ்ட்டை கொடுத்துட்டான். கொடுத்தோன்னா ஓ இனிப்பு, நம்ம சொந்த பந்தம்லாம் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கிற ஒரு உளவியல் ரீதி அந்த குழந்தைக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக, அது ஒரு சைக்காலஜிக்கல் இதுக்காக பண்ணது அப்படியே மாறி போச்சு. எங்கெல்லாம் அந்த மனசை தேடி தெரிஞ்சு இருக்கும் இடத்தை விட்டுட்டு எங்கேயோ தேடி 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 அலுப்பாகி போச்சு. அதன் காரணமாக இந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியலை. புரியாத நிலையில் ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்த்து தொழிலை பண்ணி இப்படியே நிறைய பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, சிந்தித்தவர்கள் புரிந்து கொண்டார்கள், சிந்திக்க முடியாதவர்கள் அல்ல சிந்திக்காதவர்கள் சிக்கிக்கிட்டாங்க, சிந்திக்காதவர்கள் சிக்கிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த சிந்தனை வருகின்ற போது தான் இந்த வாழ்க்கை, நான் வந்த மிஷன் என்ன அப்படின்னு எனக்கு புரிய ஆரம்பிக்கும். சிந்தனை வந்தால் தான் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஓரறிவு தாவரத்துக்கு அவ்வளோ பெரிய மிஷனை வச்ச இந்த இயற்கை நமக்கு வச்சிருக்கும் இல்லையா? நிச்சயமாக வச்சிருக்கும். இப்போ அந்த காலத்தில் இந்த பட்டன் ஃபோன் இருந்தது, இந்த ஆண்ட்ராய்டு வர்றதுக்கு முன்னாடி. அதில் ஒரு மெசேஜ் அனுப்பினோம்னா டிக்கு வரும், இப்படி ரைட் கிளிக்கு இப்படி ஒரு டிக்கு வரும். வந்துருச்சுன்னா மெசேஜ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதன் பிறகு உடனே டெலிவர்டுன்னு இன்னொரு மெசேஜும் வரும், அதில் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா யாருக்கு அனுப்பணுமோ அந்த மெசேஜ் அந்த ஃபோனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். சில நேரங்களில் டிக்கு வரும், மெசேஜ் சென்டுன்னு, டெலிவர்டு மெசேஜ் வராது. பார்த்துருக்கலாம், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏன் வரலனாக்க யாருக்கு அனுப்பணுமோ அவங்க ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னாக்க அந்த நெட்வொர்க்குக்கு அந்த பக்கம் இருக்கணும். ஃபோனு ஆனில் இருந்தாலும் நெட்வொர்க்குக்கு வெளியில் இருந்தால் மெசேஜ் போகாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா?
இந்த மாதிரி ஒரு 2 நாள் முடிச்சு கூட திடீர்னு டெலிவர்டுன்னு வரும். நமக்கு அனுப்புனதே கூட தெரியாது. ஆனால் டெலிவரி யாருக்கு அனுப்புனோன்னு அப்புறம் எடுத்து பார்த்தா தான் யாருக்கு போயிருக்குன்னு தெரியும். இப்போ காரணம் அவங்க ஒன்று சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கணும் நெட்ஒர்க்கில் இருந்தாலும், இல்லைனாக்க நெட்ஒர்க் கவரேஜுக்குள்ள அவங்க வந்திருக்கணும். இது 2 விஷயம்தான். இப்போ பாருங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் சர்க்கரையை வச்சுட்டோம். ஒரு 10 நிமிட நேரம் முடிச்சுட்டு வந்தோம்னாக்கா நிச்சயமாக அங்கே ஏதாச்சும் எறும்புகளோ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா? இருக்கும், நிச்சயமாக இருக்கும், தேடி வந்துடும். அப்போ அந்த இடத்துல சர்க்கரை இருக்குங்கிற ஒரு செய்தி எப்படியாவது போயிடுச்சு, இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. அந்த இயற்கை வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருச்சு. அதுக்கு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தி அதை கொடுத்துருச்சு. அதை பற்றி ஆழமாக ஞான ரிஷி அவர்கள் பின்னால் வரக்கூடிய வகுப்புகளில் அதை எப்படி தொடர்பு கொடுக்குதுங்கிறத பற்றி விளக்குவாங்க. இப்போ அந்த சர்க்கரை இருக்கக்கூடிய செய்தி எறும்புக்கு போயிடுச்சு, அது வந்துடுச்சு. இந்த இயற்கை என்ன பண்ணுது? அப்போ அந்த சிறு சிறு ஜீவன்களுக்கு இந்த இடத்துல உனக்கு தேவையானது இருக்குது அப்படிங்கிற செய்தியை கொடுக்குது. அந்த ஒரு எறும்புக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளும் தேவைகளுக்கேற்ற விஷயங்கள் இருக்குது. அது இருக்க இடத்த இந்த மெசேஜ் கொடுக்குது, இயற்கை கொடுக்குது. அது அந்த ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? எங்கடா சாப்பாடு கண்ணு எறும்பு உட்காந்துட்டு இருப்பாருங்க ஒரே ஃப்ரீக்வன்சியில். அதுக்கு தேவை சாப்பாடு மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. சாப்பாடு மட்டும் எங்கடா இருக்குது, அதுக்கு ஒரே மிஷன் தான். அது உடனே என்னது, இந்த இடத்துல இருக்குன்னு செய்தி வந்தால் டக்குன்னு அங்கே போயிடுது. அவ்வளோதான். பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடியே யானை, புலி, சிங்கம், கரடி, பறவை எல்லாம் காலி பண்ணி போயிடுது. 5 அறிவும் காலி பண்ணி எஸ்கேப் ஆயிடுது. 6வது அறிவு, ஐ எம் த சுப்பீரியர் பவர் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு மாறுதட்டி கொள்ளக்கூடிய மனிதன். வி ஆர் த சுப்ரீம் கிங்டம் இல்லையா இந்த உலகத்தில்? நாம தானே ஆட்சி பண்ணியிருக்கோம் இந்த உலகத்தை. வேற எரும மாடோ, பசு மாடோ, புலியோ, கரடியோ இந்த உலகத்தை ஆட்சி பண்ணல. அந்த மனநிலையோடு ஆட்சி பண்ணக்கூடிய சில காலத்தில் இருந்தாங்க. அதனால அவங்க அப்படி காணாமல் போயிட்டாங்க. பரவாயில்ல. இப்போ அந்த விலங்கினங்கள் மனிதன் தான் இருக்கான். அவ்வளோ சுப்ரீம் பவர் படைத்த இந்த மனிதனுக்கு பூகம்பம் வர்றது தெரியல, மாட்டிக்கிட்டான். ஏன்? ஒரே ஒரு விஷயம்தான், நல்லா கவனிச்சுங்க. இந்த எறும்பு ஒரு ரெக்குயர்மெண்டோட, அதாவது ஒரு வேண்டுதலோட இருக்கு, எனக்கு கிடைக்கணும். அதுக்கு ஒரே இதுதான் இல்லையா? ஸோ அது கனெக்டடாகவே இருக்குது, இந்த ஃப்ரீக்வன்சியோட கனெக்டடாக இருக்குது. எப்படி ஃபோன்லேருந்து அனுப்பின மெசேஜ் அந்த ஃபோனுக்கு போகும்போது அது தொடர்புகளுக்கு வெளியில் போனதுனால இந்த மெசேஜ் போகலையோ, அந்த மாதிரி இயற்கை எல்லா உயிர்களுக்கும் அந்த மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உனக்கு இங்கே இருக்குது, உனக்கு இங்கே இருக்குது, அந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதை வாங்கக்கூடிய நிலையில் இவன் இல்லை. ஏன்? நெட்வொர்க்குக்கு வெளியில் இருக்கான். எப்படி மெசேஜ் வரும்? லைக் எ ஃபோன். மெசேஜ் இது டெலிவரி ஆகணும்ல, நமக்கு டெலிவரி ஆகணும்னாக்கா ஒன்று ஆனில் இருக்கணும், நம்ம ஆக்டிவாக இருக்கணும். உயிரோடு இருக்கிறது வேற, உயிர்ப்போடு இருக்கிறது வேற, ரெண்டு வேற வேற. அப்போ அந்த ரெசிப்டிவிட்டியோட இவன் இருக்கணும். அப்படி இருந்தா இயற்கையிலேருந்து கொடுக்கப்படும் செய்திகள் அனைத்தும் வந்து சேரும், கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். இப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற போது இன்பம். யூ மஸ்ட் ஒபே த லா ஆஃப் நேச்சர், யூ வில் என்ஜாய், அதர்வைஸ் யூ வில் சஃபர். அந்த இயற்கையோடு இணைந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குடும்பத்தோடு தான் இணைஞ்சிருக்கோம். கணவன் மனைவியாக, பெற்றோர்களாக, பிள்ளைகளாக, உறவுகளாக இணைஞ்சிருக்கோம், எல்லோரோடையும் இணைஞ்சிருக்கோம். இருந்தாலும் அங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவும் குடும்பத்துக்குள்ளேயும் வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நெட்வொர்க்கு கரெக்டாக இல்லைன்னு வைங்களேன், கணவன் மனைவிக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ. இப்போ ஒரு பழைய கதை உண்டு. ஒரு அறிஞர் தான், அவர் உள்ள இருக்கிறாரு, இந்த அம்மா வெளியில இருக்காங்க. திடீர்னு டமால்னு ஒரு சவுண்டு கேட்குது. இந்த அம்மா வெளியில இருந்து என்ன சத்தம் உள்ள அப்படிங்கிறாங்க. சட்டை விழுந்துருச்சுங்கிறாரு அவரு. சட்டை விழுந்தா இவ்வளவு சத்தமா? சட்டைக்குள்ள நான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா அங்க அவங்க 2 பேருக்குள்ள இருக்க நெட்வொர்க் அப்படி இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னா சாப்பாடுலாம் போட்டு வச்சுட்டு, அப்பா மகனே
ஏய் ஏங்க ஏண்டி இப்படிலாம் சொல்லி வந்து சாப்பிட சொல்லுவாங்க. சில நேரங்களில் வேற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி நாயை வந்து கொட்டிக்க, எப்படி நடக்கிறது உண்டு கிராமத்தில். அப்படி அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஒன்று கட்டாயி போச்சு. அதனால அங்கே ஒரு வெறுப்புத்தன்மை, அங்கே நெட்வொர்க்கு கரெக்டாக இல்லை. அப்போ அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற போது, இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற போது இயற்கையில் எந்த குறையும் இல்லை, அது கரெக்டாக நடக்குது. எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் எல்லாம் சரியா இருக்குது, சரியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இணைந்து வாழ்கின்றது, அந்த இணைந்து வாழ்தல்ல எந்த உயிரும் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கிறது இல்லை. அந்த இணைப்பு இருக்கும்போது குறிப்பா மனிதனுக்கு மட்டுமே உள்ளது. அப்போ விலங்குகளுக்கு வேற, அது பைசா இன்னொன்று கொண்டு தான் சாப்பிடணும், அது வேற கணக்கு. மனிதனாகும் போது இந்த இணைந்து வாழ்வது, ஒரு குடும்பத்திலையும் சரி, உறவுலையும் சரி, நட்புலையும் சரி, தொழிலையும் சரி, ஒரு சுமூகமான ஒரு இணக்கம். இன்னும் சொல்லப்போனா இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்தல்ல, இந்த இயற்கைன்னு நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஒரு கேள்வி கேட்டால் இயற்கை என்றால் என்ன, 10 மார்க் கொஸ்டின் எங்க கேட்டிருக்கலாம், இல்லைன்னா இனி எதிர்காலத்தில் கேட்கலாம். அதுக்கு ஒரு விடை எழுதி ஒரு 10 மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் இயற்கை. இப்போ இயற்கை என்றால் என்னன்னு கேட்டாக்கா, நம்ம மரம், செடி, கொடி, பஞ்சபூதங்கள், நீர்நிலை, மலை, மடு, இப்படிலாம் சொல்லி வருவோம். எது எல்லாம் மனித சக்தியால் உருவாக்க முடியாதோ அது எல்லாம் இயற்கை அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இயற்கைன்னு சொல்லக்கூடிய ஒன்று. நாம் இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த சரீரம், இதுவும் நம்ம சக்தியால் ஆனது, காரணம் மட்டும்தான். இதை சரியா, இதுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸு, என்னென்னலாம் இதில் சேர்த்தா எதெல்லாம் உருவாகுமோ அதெல்லாம் சேர்த்து உருவாக்கி இந்த இயற்கையானது அந்த கருப்பையை விட்டு வெளியில கொண்டு வந்து சேர்த்து மனிதனாக உட்கார வச்சிருச்சு இல்லையா? அப்போ இந்த இயற்கையினுடைய முதல் அங்கமே நான் தான். பிரபஞ்சம் கிருஷ்ணனோட வாய அம்மா திறந்து பார்த்தப்ப உள்ள அந்த சராசரங்களும் தெரிஞ்சது. உன்னிலிருந்தே பிரபஞ்சம் வெளிப்படுது. அப்போ இந்த இயற்கையை பார்த்தீங்கன்னாக்க எங்கேயும் குறைய வைக்கல, எதையும் துன்புறுத்துவதில்லை, அன்பும் கருணையும் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கு, எல்லாத்துக்கும் தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நமக்குள்ளேயும் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கு. ஆக அந்த இணைந்து வாழுகின்ற போது ஒரு ஒரு நல்ல ஒரு பண்பு உருவாகும். அந்த பண்புக்கு பேரு ஒழுக்கம்னு சொல்லலாம். அந்த பண்பு மிளிர்ந்துருச்சுன்னா அந்த மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னாக்க, தனக்கு, ஏன்னா இயற்கையினுடைய முதல் அடையாளம் நானாக இருக்கிறேன் இல்லையா, தனக்கு. அப்ப தான்ங்கிறப்போ இந்த சரீரத்துக்கு எந்த விதத்திலையும் நான் கெடுதி இல்லாம என்னுடைய மனதையும் என்னுடைய உடலையும் என்னுடைய செய்கையும் சரியாக வைத்துக் கொள்ளணும். ஏன்னா உடல் நலம் என்பது ஐயா ஏற்கனவே சொன்னாங்க, ரொம்ப முக்கியம் இல்லையா? நிறைய கடமைகள் இருக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில. அதற்கு இந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணா தான் நம்மளுடைய மிஷனே என்னன்னு தெரிய வரும். அது வரைக்கும் தெரிய வராது. இந்த சரீரத்துக்கு எனக்கு மட்டும் இல்ல, நான் யாரோடெல்லாம் சேர்ந்து வாழ்கின்றேனோ அவங்களுக்கும் எந்த துன்பமும் இல்லாம, தனக்கும் மற்றவங்களுக்கும், உடலுக்கும் உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் துன்பம் கொடுக்காம என்னால வாழ முடிஞ்சதுன்னா நிச்சயமா வாழ முடியும். எப்ப முடியும் அப்படின்னா, நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற போது, இயற்கையினுடைய முதல் அங்கமாக இருக்கக்கூடிய நான் சரியான ஒரு மரியாதை கொடுத்து, எனக்கு இண்டிவிஜுவல். இன்னும் சொல்ல போனாக்க இந்த காலேஜ் பசங்கள என்னப்பா என்ன பண்ற அப்படியே போயிட்டு இருக்கு சார். சரி, எப்படி போகுது? என்ன சார், நான் தான் இங்க இருக்கேன், என் ஹார்ட் இருக்கு இப்படின்றானுங்க. என்ன பண்றது, இப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் அதை பத்தி நம்ம கொஞ்சம் உள்ள போனோம்னாக்க, இப்போ நம்மளுடைய இருதயம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கரு உருவாகி 3 மாதத்துல இருந்து அந்த பல்ஸ் தொடங்குது சொல்றாங்க இல்லையா? அது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆவரேஜ் போட்டோம்னா 111 கோடி முறை துடிச்சிருக்கும். அவ்வளவு துடிக்கும். அவ்வளோ துடிச்ச அந்த இருதயம் என்னைக்காச்சும் ஒரு நாள், சரி நான் இவ்வளோ நேரம் துடிச்சிட்டேன், ஒரு 2 நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் துடிக்கிறேன்னு அது ஒரு முடிவு பண்ணிருந்துச்சுன்னு வைங்க. அப்புறம் வடிவேல் ஒரு படத்தில்
அப்படி நாக்கு நீட்டி சொல்லுவான் இல்லையா ஒரு மியூசிக் கச்சேரியில், அந்த மாதிரி தான் பிளாஸ்ட் ஆகிடும். கதம் கதம் முடிஞ்சது, அவ்வளோதான். வந்த சோலி முடிஞ்சிச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ பாருங்க, ஒரு பென்சிலு, பேனா, பேப்பரு என்னெல்லாமோ கொடுத்து நமக்கு சின்ன வயசுலேருந்து உதவி இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உதவி செஞ்ச எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அந்த இருதயம் நம்ம கரு உருவாயினதுலேருந்து இன்ன வரைக்கும் அப்படியே துடிச்சிட்டு இருக்கு. யாருக்காக? அந்த துடிப்புல தானே என்னுடைய ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையும் மூவ் ஆகிட்டு இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள், எப்பா இருதயமே உனக்கு என்னப்பா வேணும்? பிபி சார் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது சார், அடைப்பு சார். என்ன பண்ண? ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், அதனால அங்க பிரச்சனை. ஏதோ இயற்கைக்கு முரண்பாடா வேலை செஞ்சிருக்கான், ஒழுக்கமாக இல்லை. முதல்ல தனக்கே இவன் என்ன பண்ணல, சரியா கவனிக்கல. இன்னும் சொல்ல போனா, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த இருதயத்திற்கு நான் மனப்பூர்வமாக என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய துடிப்புல தான் அடங்கியிருக்கு, உனக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மாதிரி சாப்பாடு வேணும் நான் கொடுக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், என்ன மாதிரி என் மனசை நான் வச்சுக்கணும் அப்படின்னு சிந்திச்சு, அப்பதான் இந்த இருதயம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் சிந்திச்சு, நான் ஒரு நன்றியோட இந்த இருதயத்துக்கு நன்றி சொல்லியிருக்கேனான்னு ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா குறைவா இருக்கும். அப்படின்னா என்ன? எனக்கு நானே நன்றி கேட்டவனா இருக்கேன், அதான் அர்த்தம். அப்போ என் உடல்ல உள்ள என்னுடைய இருதயத்தும் அந்த இயக்கத்திற்கு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மூலதனமா ஒரு முக்கியமா இருக்குது. அதுக்கே நான் நன்றி பாராட்டாம, அதுக்கு தேவையான படி நான் என்னுடைய உடல் சரியா இயங்குறதுக்கு நான் எதிர்மறையா இருக்கிறேன் அப்படின்னாக்க, இந்த வாழ்க்கை எப்படி ஒரு ஒழுக்கத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையாக இருக்க முடியும்? ஒரு நன்றி உணர்வோடு கொண்ட வாழ்க்கையாக எப்படி இருக்க முடியும்? ஆக ஆன்மீகம் தூங்குவது எங்க இந்த நன்றி உணர்வோடும், தனக்கோ மற்றவங்களுக்கோ இதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் ஏதோ ஒரு கடுஞ்சொல் சொல்லையில் அவங்களுக்கு மனசு பாதிக்குது, பேதளிக்குது. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசு வருந்தது, ஐயோ இப்படி திட்டுப்பிட்டாங்களே அப்படின்னு வருது. இந்த மனம் பேதளிப்புல 2 பேருக்குள்ள உள்ள உறவு விரிசலாகி கணவன் மனைவியோ, அப்பா அம்மாவோ, பிள்ளைகளுக்குள்ளேயோ பாருங்க, மன ரீதியாக வரக்கூடிய உளைச்சல்கள், கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய உளைச்சல்கள் நீண்டு இருந்தாக்க, அந்த கணவன் மனைவிக்குள்ள என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமாக ஏதோ ஒரு நோயை உருவாக்கி விட்டுரும், இல்லைன்னா ஒரு பிரிவை உருவாக்கி விட்டுருன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆக மனதுல புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், ஒரு 2 பேருக்கு இடையில உள்ள இணக்கத்துல ஒரு ஒழுக்கம் கடைபிடித்தல். ஒழுக்கம்னா ஒண்ணும் இல்லை, எந்த விதத்திலையும் துன்பம் கொடுக்காம இருக்கணும். துன்பப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்மளால என்ன முடியுதோ ஒரு ஆறுதல் வார்த்தை, சரிப்பா விடுப்பா எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியா, தப்பு செய்யாதவன் யாரு, 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு, இந்த உலகத்துல யாரும் யாரை மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு உனக்குள்ளே உணர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த 5 விரலையும் வெவ்வேறு விதமா நான் படைச்சிருக்கேன்னு இறைவன் சொல்றான் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்காது, எல்லாம் சரியாயிரும் சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தையோ, ஏதோ ஒரு நம்மளால முடிஞ்சா அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருந்த ஏதோ ஒரு சில பொருள் உதவியோ எதை வேணாலும் செய்யலாம். இதுதான் எந்த ஜீவனுக்கும் நாம செய்யக்கூடிய உபகாரம். இந்த உபகாரம் நம்மளுடைய 7 தலைமுறைகளுக்கும் நீண்டு இருக்கும். நமக்கு அது புண்ணியம் இல்லைனாலும் நமக்கு புண்ணியம் நிச்சயமா கொடுக்கும், நம்மளுடைய ஆன்மாவை மேம்படுத்தும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அது பெரிய புண்ணியமாக போய் சேரும், நிச்சயமாக போய் சேரும். அதே மாதிரி நம்ம தனியாக இந்த உலகத்துல வாழ முடியாது, மற்றவங்களை சார்ந்துதான் வாழணும். ஒரு பிளேட்ல சாப்பாடு, இப்ப மணி 12 ஆச்சு, அடுத்து என்ன குழம்பு வைக்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும் பெண்களுக்கு. 1:30 மணிக்கு இல்லைன்னா காலையில சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, 1 மணி டு 2 மணி சாப்பாடு டைம், பிளேட்ல வந்து சாப்பிடுது, எடுத்து வாயில வைக்கிறாங்க, ஏதோ கல்லு கடக்குன்னு படுது, உனக்கு சமைக்க தெரியுமா? ஒரே வார்த்தை. ஒரு முடி கிடந்துருது, என்ன பண்றது, விழுந்துருச்சு, வேணும்னா அள்ளி போடுறாங்க, இல்ல இப்படி ஏதோ ஒன்று நடக்குது, இல்ல கெட்டு போச்சு, அட்மாஸ்பியர் பிரச்சனை, ஏதோ ஒரு கோளாறு. அந்த அந்த சாப்பாடு வந்து அந்த தட்டுல விழுகிறப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எஃபோர்ட் பாருங்க. அந்த தட்டை செஞ்சவன், அந்த அரிசி, அந்த வேக வச்ச பாத்திரம், அந்த பாத்திரத்தை செஞ்சவன், கேஸை கண்டுபிடிச்சவன், அதை வண்டியில கொண்டு வந்தவன், வண்டியை கண்டுபிடிச்சவன், ஸ்பேர் பார்ட்ஸ் கண்டுபிடிச்சவன், விவசாயி, அந்த நூல், சாக்கு, ரேஷன் கடை, இல்லை அரிசி கடை, அரிசி மண்டி, அதை அரைச்ச மிஷினு, இப்படியே போனீங்கன்னா இதை வந்து சாப்பிடலான்னு என்னைக்கோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பான்ல. அப்ப அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கோடி பேருடைய உழைப்பு ஒரு சாப்பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டான் கையில வச்சா.
போற போக்குல ஆத்துக்குள்ள இருந்து அரகுரான்னு சொன்னாலும் சோத்துக்குள்ள தான் சொக்கலோகம் இருக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. பசி வந்துருச்சுன்னா பத்தம் பிறந்து ஆளே தபக்குன்னு உள்ள போட்டு அது சரியா சரி மண்ணு சரி சாப்பிட்றோமா? அதுவும் இல்லை. அப்படியே முழுங்கி வைக்கிறது. உள்ள வயிற்றுக்குள்ள என்ன மெஷினா இருக்குது? அதுவும் இல்லை. அது கஷ்டப்பட்டு என்ன பண்ண, வேற வழியில வாயிலேருந்து வந்து விழுகிறத நான் தான் ஐயா செய்யணும்ட்டு அது நாளைக்கு ஓடி ஓடி பார்க்குது. முடியலையா? இந்தாப்பா பிபி, இந்தாப்பா செரிமானம், இந்தாப்பா அஜீரண கோளாறு, ஏதாச்சும் ஒன்று தூக்கி கொடுத்துரும். தூக்கி கொடுத்துட்டா ஐயோ எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னா அப்போ புலம்பி வேலை இல்லை. அப்போ இத்தனை பேருடைய உழைப்பு இல்லையா? அப்போ இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஒழுக்கம், கடமை, அதை ஒட்டி ஈகை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் தத்துவம். இயற்கையோடு இணைஞ்சு வாழணும். மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. துன்பப்படுறவங்களுக்கு என்னெல்லாம், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னெல்லாம் நம்மளால முடியுமோ அதை செய்யணும். இதை செய்தாவே இது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்லுவாங்க. ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. நல்லா சொல்லி வச்சுருக்காங்க. அதை பயிற்சியாக கொடுக்கல, தெளிவுபடுத்தலை. அதான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனை. மகரிஷி அவங்க அதை புரிய வச்சு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணையில் உடம்பும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மனித வாழ்க்கையிலையும் சரி, மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மனிதன் இருக்கக்கூடிய சீற்றத்துக்கும் அதே மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கும் காரணம் மனிதனுடைய மனதிலும் ஒழுக்கமற்ற எண்ணமே. அதான் காரணம்னு சொல்கிறாங்க. இயற்கை சீற்றங்களுக்கும் அதான் காரணம், மனித வாழ்க்கையில் இருக்கிறதுக்கும் அதான் காரணம். கடமை உணர்வோடு தனக்கு நேரத்துக்கு சாப்பிடணும், மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், சுற்றாரத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அப்புறம் இந்த உலகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்ன, இந்த உலகம் நல்லா இருக்கட்டும், இயற்கை நல்ல சரியாக இயங்கட்டும். ஒரு பூகம்பம் வந்து சுனாமி வருது, எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டுறாங்க இல்லையா? அதனால அதுக்கும் ஒரு ஒரு வணங்கி, அது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பை வணங்கி எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. நம்ம கடன் பட்டிருக்கோங்க, அவ்வளோ டியூ இருக்குது இல்லையா? டியூ அதை சரியா நம்ம திருப்பி அடைக்கிறதுக்கு பேர் தான் டியூட்டி, டியூட்டி. சரிங்களா? கடன் மை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல அம்மா கருவில் சுமந்து அதன் பிறகு கொஞ்ச நாள் வளர்த்து அதன் பிறகு தோளில் சுமந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சு ஒரு குடும்பமாக உருவாக்கி அந்த பெற்றோர்கள் கொண்டு வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எஃபோர்ட் தெரியுமா? எவ்வளோ பெரிய தியாகம், எவ்வளோ பெரிய எஃபோர்ட், எவ்வளோ தியாகம். எத்தனை நாள் அம்மா தூங்காமல் இருந்தாங்க தெரியுமா? நமக்கு நம்ம பிள்ளைய வளர்க்கையில தான் நமக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது இல்லையா? அப்போ இவ்வளோ கடன் இருக்கு, கடன் மேல சுமை அவ்வளோ இருக்கு. அதையெல்லாம் நம்ம தீர்க்கணும், அதுக்கு திருப்பி உபகாரம் செய்யணும். நம்மளால முடிஞ்ச பல நல்லதுகள், எண்ணத்தால சொல்லால செயலால என்னெல்லாம் முடியுமோ அதை செய்யணும். நம்மளால செய்ய முடியலையா, செய்யக்கூடிய இது போன்ற வேதம் குழும அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பல பேருக்கு பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்காங்க, பல பேருக்கு நல்லதுகளை காட்ட இருக்காங்க, பல வாழ்வியல் தத்துவங்களை கொடுக்க இருக்காங்க. அதுக்கு வேண்டிய ஒரு 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 அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் இந்த உலகம் முழுசும் அமைதியும் சாந்தமும் மகிழ்ச்சியும் அடையணுங்கிறதுக்காக எஃபோர்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அதையும் செய்யலாம். எந்த விதத்திலாயினும் எவ்வாறாகினும் என்ன பண்ணணும், ஒரு நல்லதை செய்வதற்கு ஒரு முனைப்போடு இருக்க வேண்டும் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் நம்ம முடிஞ்ச அளவு அந்த உதவிகளை செய்து வாழ்வது தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. ஈதல் இசைவுபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உயிர் இறைவன்கிட்ட மீண்டும் ஒரு ஐக்கியமாகணும், இந்த வாழ்வை பூரணம் ஆக்கணும் அப்படின்னாக்க துன்பப்படக்கூடிய எல்லா நிலைகளையும் நம்ம கண்ணுக்கு தெரியாம எவ்வளோ பேர் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மீன் பிடிச்சி கொடுக்குறத விட பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்கள பிடிச்சி போவாங்களே. இது ஒரு கதை. அந்த மாதிரி நல்லதுகளை சொல்லியும் நல்லதுகளை காட்டியும் நல்லோரோடு இணங்கியும் வாழுவதற்குண்டான வழிகளை காட்டும்போது அந்த இல்லம் ஒரு தெய்வீக இல்லமாக மலரும். இது இந்த ஒழுக்கம், இந்த கடமை, இந்த ஈகை, இந்த எல்லாம் இணைந்தது ஒரு அற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எல்லா மதத்தினுடைய சாரம்சமும்
இதுதான், நல்லது செய்ய. இது ஒன்று தான் அவங்க வலியுறுத்துறாங்க. நல்லது செய்வதற்கு முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல என்னை நான் புரிஞ்சுக்கணும். ஏன் நான் டைமுக்கு சாப்பிடணும். புருஷன் முக்கியம்தான், பொண்டாட்டி முக்கியம்தான், புள்ள முக்கியம்தான், மாமனார் முக்கியம்தான், மாமியார் எல்லாம், அப்பா அம்மா எல்லாரும் முக்கியம்தான் இல்லையா? எத்தனை பேர் நீங்க பசியோட தலை கிருகிருன்னு வரையில சமைச்சு எல்லாரும் அனுப்பிவிட்டு அக்கடான்னு வந்து உட்காருவீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? நிறைய பேர் செய்றீங்க இல்லையா? அந்த பசி என்ற துன்பம் உடலுக்கு கொடுத்து அந்த துன்ப உணர்வோடு ஒரு உணவை உருவாக்குகின்ற போது அதை சாப்பிட்றவங்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப அந்த சாப்பாடு அந்த குழந்தை அம்மா கிட்ட இருந்து நல்லா வாங்கி சாப்பிடுது. இன்னொரு எங்க திடீர்னு வந்து ஒரு ஆயா வந்து டக்குன்னு எடுத்து வாயில குடிச்சுன்னா சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏன்? அந்த அன்பு பிணைப்பு அந்த சாப்பாட்டுல இருக்கும். அந்த உணர்வு கையிலேருந்து போகக்கூடிய அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த சமையல் செய்யல அந்த பசி உணர்வோட ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஒரு கன்ஜஸ்டடான ஒரு இறுக்கமான ஒரு சூழல மனநிலையோட அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காஞ்சி பெரியவர் அவர்கிட்ட ஒரு அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு, நீ முதல்ல ஒரு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கரைச்சி குடிச்சிட்டு வைத்த கொஞ்சம் சமாதானப்படுத்தி செய்ய அப்படின்னாரு. இப்போ அந்த உணவுங்கிறது அவ்வளோ முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி தன்னை கெடுத்து மற்றவங்களுக்கு நல்லது செய்வது என்பது அது நல்லது ஆகாது. அது ஒழுக்கத்துக்கு உட்படாது. ஒழுக்கங்கிறது என்னென்னமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ அறிவுக்கோ துன்பம் தரும் செயல்கள் அனைத்தும், துன்பம் தராத செயல்கள் அனைத்தும் ஒழுக்கம். துன்பம் தரும் செயல்கள் அனைத்தும் வேற மாதிரி தான், ஒழுக்கமின்மை அப்படின்னு எடுத்துக்கணும். ஆக முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். துன்பப்படுவவங்களுக்கு அந்த துன்பத்தை போக்கக்கூடிய அளவில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ரெண்டே விஷயத்த மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆற்ற வேண்டிய கடமை, தன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, என்னுடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து அதை சாந்தப்படுத்தினா என்னுடைய குடும்பத்துக்கு அந்த சாந்தமான அந்த வைப்ரேஷன் போகும். அங்கே பொருள் வளம், அருள் வளம், லட்சுமி கடாச்சம் எல்லாம் நிறையும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல் இருக்கா, தொழில் சிக்கல் இருக்கா, குடும்பத்தில் உறவுகளில் சிக்கல் இருக்கா, கணவன் மனைவி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக நிதானமாக எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் எண்ணம் கொடுத்துக்கிட்டே வாங்க. காலத்தால் உங்களுக்கு வாழ்த்தை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்லியிருப்பாங்க. அதை செய்துகிட்டே வாங்க. துன்பம் தராத அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க எதிர்த்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்லை புரிஞ்சிக்க முடியாதவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஆழ் மனதில் இவங்க நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய உடல், மனசு, அறிவு, குடும்பம் நல்லா இருக்கணும். இறைவா இதற்கு நல்ல முறையாக அருள்வாயின்னு தொடர்ந்து மனசில் அந்த எண்ணத்தை சுழல விட்டுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக ஒரு நாள் மாறும். நிச்சயமாக ஒரு நாள் மாறியே ஆகும். ஏன்னா நாம் விண்ணப்பிப்பது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட. பிரபஞ்சம் அதுக்குண்டான செயலை எடுத்தே தீரும், நிச்சயமாக கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் எந்த தடைகளும் நமக்கு இந்த வாழ்வை கடந்து போகிறதுக்கு நியாயமான தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துரும். ஒரே வழி, யாருக்கும் துன்பம் இல்லாமல் தனக்கும் துன்பம் இல்லாமல் துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். தன்னுடைய டியூட்டியை நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும். நான் எவ்வளோ செஞ்சேன் பாரு, இன்னைக்கு நன்றி இல்லாமல் இருக்காங்களே அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. கடமை செய், பலனை நான் தருகிறேன். அங்கே சொன்னாங்க மகாபாரதத்தில், நமக்கு டியூட்டி செய்யறதுக்கு தான் ரைட்ஸு, பலனை கொடுக்கறது அவன். சரியா? அந்த பலனை கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா கடவுள் செய்ய வேண்டியதை நம்ம நிச்சயமாக செய்ய முடியாது. நமக்கு பிரச்சனை வந்துடும். சரியா? அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் உதவி வாழ்வது ஒரு ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். முதல்ல தனக்கு தானே ஒரு ஈகை மனப்பான்மையோடு இதுக்கு செய்ய வேண்டியதை செய்து, மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து, இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வாழ்கின்ற போது அந்த வாழ்க்கை அற வாழ்க்கையாக மிளிரும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லி இன்றைய நிகழ்வை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா.